பாக்கியலட்சுமி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். பாக்கியா கேட்ட கேள்வி, கோபி எடுத்த முடிவு இன்று எபிசோடு வெளியாகியுள்ளது. வாங்க வீடியோவை முழுமையாக கண்டு. தமிழ் சின்னத்திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் தான் பாக்கியலட்சுமி. இந்த சீரியலில் இன்றைய எபிசோடானது வீடியோ காலில் பேச மகியூ நீங்க வாங்கி கொடுத்த டிராயிங் புக் தான் நான் படம் வரைந்து இருக்கேன் என்று காட்ட சூப்பரா இருக்கு மயூ என்று சொல்கிறாராம் பாக்கியா. இன்னும் நிறைய இருக்கு ஆண்டி, நான் உங்களுக்கு அப்புறம் போட்டோஸ் அனுப்புறேன் என்று சொல்லி சரி என போனை வைக்கிறார் மயூ ஆவார். அதனைத் தொடர்ந்துதான் மறுபக்கம் ஈஸ்வரி பிறகு பாக்கியா மற்றும் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல, செலியன் விஷயத்துல எழில் விஷயத்திலோ அவ இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது என்றும் சொல்ல, அதற்கு கோபி அப்படியெல்லாம் இல்லம்மா, 2 பேரும் வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன ரீசன் எடுக்கிற உரிமை வந்துருச்சு, இதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்ல முடியாது என்றும் அவ அம்மாவிடம் பேசுகிறாராம் கோபி. அதனைத் தொடர்ந்து எல்லா நேரமும் பாக்கியாவை டிஃபன் பண்ணி அவங்க இருக்கக்கூடாது என்று சொன்ன ஈஸ்வரி 2 பேருமே திறமையான பசங்க தான், அவங்க ஏன் இப்படி இருக்க போறாங்க என்று கூறுகிறார். எனக்கு பாக்கியாவை பத்தி தான் கவலை, அவளை பார்த்துக்கப்பாங்க, 45ல ஓடுற மாதிரி 85ல ஓட முடியாது தம்பி என்று கூறுகிறாராம். அவன் என்னதான் அவளுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டாலும் அவளுக்கு பார்த்துக்க யாராவது வேணுமில்லப்பா, இப்போ நீயும் பாக்கியாவும் பார்க்குறீங்க, ஆனால் அந்த வயசுல அவங்கள யாராவது பார்த்துக்கணும் என்று சொல்ல, உடனே கோபி அதே கேள்வி எனக்குள்ளே இருக்குமா, இன்னும் கொஞ்ச நாள் தான் எனக்கு வயசாகிடும், நானும் தனிமரமாகத்தான் நிற்க போறேன், ஆனால் பாக்கியாவுக்கு இருக்கிற தைரியம் திறமையும் எனக்கு இல்லை என்று பேசிவிட்டு சென்று விடுகிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் அவர்கள் சென்ற பிறகு பாக்கியா ஈஸ்வரிடம் என்னத்த சொல்றீங்க, அவங்க கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க எப்ப சேர்ந்து வாழ சொன்னோம் என்று சொல்ல, சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் அப்படித்தான் சொல்லணும் பாக்கியா என பேசி மழுப்பி முழுக்க பார்க்கிறாராம். இதற்கெல்லாம் காரணம் நீங்க தான் என கோபியை திட்டுகிறாராம். நீங்க இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆனால் நான் அமைதியாக போய்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை அப்பவே இங்கே இருந்து போக சொன்னேன் என்று சொல்லிவிட்டு பாக்கியா சென்று விடுகிறார். அதனைத் தொடர்ந்துதான் கோபி என்ன முடிவெடுக்கப் போகிறார், அதற்கு ஈஸ்வரி என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று குறித்தே அடுத்த எபிசோடானது கதைக்களம் உருவாகியுள்ளது என்று கூறப்படுகிறதா. மேலும் மேலும் இனியாவின் காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிய வரப் போகிறதாம் என்று அடுத்த கதைக்களத்தில் உருவாகியுள்ளதாம். மீண்டும் இதுபோல வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.